ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இதை நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம். இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதோட டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இது மற்ற ஸ்நாக்ஸை விட ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வேறு லெவலில் இருக்கும். கேரளாவில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் கலத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கப் பச்சரிசி ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 250 ml கப்பில் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைனா டம்ளர் இல்லைனா பவுலில் கூட நீங்கள் அளந்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் மெஷர் பண்ணிக்கோங்க. அரிசியில் தண்ணி சேர்த்துட்டு 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிருங்க. மறுபடியும் அரிசியில் தண்ணி சேர்த்துட்டு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. 4 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா அரிசியை வாயில் போட்டு மென்று பாருங்கள். அரிசி கடிக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். சரியாக ஊறாமல் இருந்தால் 1 மணி நேரம் மறுபடியும் ஊற வச்சுருங்க. 4 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள் அரிசி எந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு மாவு அரைக்கும் போது சீக்கிரமாக நல்லா நைஸாக அரையும். இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை முழுமையாக வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. எல்லா பொருளையும் ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி கூட 1/4 கப் சாதம் சேர்த்துக்குங்க. வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. கொஞ்சம் கூட குறைகள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இதில் நம்ம வெல்லத்தை கரைச்சி சேர்த்துக்க போகிறோம். அதனால் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்திடாதீங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். அரிசி எடுத்த அதே கப்பில் 1/4 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துறீங்கன்னா நல்லா துருவிட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நாட்டு சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் கிளறி விட்டு கொதிக்க விடுங்க. இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லை. நாட்டு சக்கரை கரைஞ்சா போதும். நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறத்துக்கு முன்னாடியே நம்ம வடிகட்டி மாவில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பபிள்ஸ் வருது பாருங்கள். இப்போவே வடிகட்டி சேர்த்துருங்க. நாட்டு சக்கரையை ஆற வச்சு சேர்த்தோன்னா நமக்கு கேக் பர்ஃபெக்டாக வராது. நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விடுங்க. இதில் கட்டிகளெல்லாம் எதுவும் விழுகாது. அதனால் பயப்படாமல் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பேக்கிங் சோடா கண்டிப்பாக சேர்த்துக்கணுமான்னு கேட்பீங்க. பேக்கிங் சோடா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். சேர்க்கலைன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் பேன் அப்படி இல்லைனா குக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த பாத்திரமும் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த கேக்குக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் நம்ம செய்யணும். அதுதான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். மற்ற எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேங்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு 1/4 கப் சேர்த்துக்குங்க. தேங்காவை லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இது கூட 20 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்திருக்கிற சின்ன வெங்காயம் தேங்காய் கருகி போயிடாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற மாவை பேனில் சேர்த்துக்குங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. மாவை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் தேங்காயை இந்த மாவுக்கு மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா டூத் பிக் இல்லைனா கத்தி வச்சுட்டு இன்செர்ட் பண்ணி பாருங்கள். மாவு அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கேஸ்கெட் விசில் போடாமல் வெறும் மூடி போட்டு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. மூடியில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருந்தால் கிராம்பு வச்சு அடைச்சிட்டு வேக வைங்க. இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நமக்கு கரெக்டாக 20 நிமிஷம் ஆகிருக்கு. கேக் வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கத்தி இல்லைனா டூத் பிக் வச்சுட்டு இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாவு ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வெளியே எடுத்துடலாம். இந்த கேக்கை நம்ம ஆற வச்சு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே கூட நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேக்கை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு வெளியே எடுங்க. இப்போ நமக்கு கேரளாலலாம் பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் கலத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இதை ரைஸ் கேக்குன்னு கூட சொல்லுவாங்க. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதில் தேங்காய் எண்ணெய், சின்ன வெங்காயம், தேங்காய், ஜீரகம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதை ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நம்ம கொடுத்து விடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.